கடந்த ஜூன் மாதம் நம்ம ஃபேமஸ் ஆச்சுல உக்குமாப்பட்டி, அங்க ஒரு நாய் 30 பேர்த்த கடிச்சு கொதறிருக்கு. அதே நேரத்துல என்னோட மாமா பிள்ளையும் அந்த பள்ளித்தடம் 15 நாய் இரவு நேரத்துல கடிச்சிருக்கு, தெருநாய்கள். இப்ப இன்னைக்கு ஜிபி முத்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுங்க. ஜிபி முத்து தெரியும்ல, யூடியூப் பிரபலர். அவரோட மகனையும் அந்த நாய் வந்து கடிச்சு கொதறிருக்கு கணத்துல. அதை இன்னைக்கு ப்ரூஃபோட போட்டிருந்தாரு. இப்ப இப்படிலாம் இருக்கக்குள்ள ஒரு தாரார் வந்து தெருநாய்களை வந்து ஒழிக்கணும்னு போராடிக்கிறாங்க, இன்னொரு தாரார் வந்து நாய்களை காப்பாற்றணும்னு போராடிக்கிறாங்க. கடந்த சில நாட்கள் முன்பு உச்சநீதிமன்றம் தாமாவே முன் வந்து இந்த தெருநாய்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு காப்பகத்துல பாதுகாக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதை எதிர்த்து இந்த காசு பணம் அதிகமா இருக்கும், அந்த நாய் வந்து குழந்தை மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த நாய்களை கார்ல எல்லாம் கூட்டி போவாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எனக்கு குழந்தை மாதிரி. ஓகே, குழந்தை மாதிரி சொல்றீங்க, அப்ப குழந்தைய எப்படி பாதுகாப்பீங்களோ அதுக்கான உணவு போட்டு கரெக்டா பாதுகாக்கணும். இப்ப மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க, அவங்களால கன்சிஸ்டன்சியா அந்த நாயை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஓரளவு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, அது வாட்டுக்கு வெளில போய் தெரியும். ஒரு சில நாய்களுக்கு எப்படி நோய் ஏற்படுது, பல உயிரினால தாக்கத்தினால நோய் ஏற்படலாம், இல்ல யாராவது கல்ல விட்டு எறிகிறது, இந்த மாதிரி நாய்களுக்கும் இது பாதிப்பு ஏற்படுது. மனிதர்களுக்கு ஒரு சைடு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாய்களுக்கு ஒரு சைடு பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு ஊர்களிலோ அல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலோ இல்ல நகராட்சி அமைப்புகளிலோ இந்த மாநகராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கான நாய்களுக்கான நல அமைப்பு ஏற்படுத்தப்பட்டா அது சரியா இருக்கும். ஏன்னா பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வகையில மக்கள் நாயை வளர்க்கணும். அப்படி வளர்க்க முடியல அந்த காப்பகத்துல போய் விட்டுறணும். நாயை பத்தி ஒவ்வொரு செய்தியும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அது இல்லாம விட்டோம்னா இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. அதுல ஒருத்தவங்க பிரபல சீரியல் நடிகை நம்ம கூட பார்த்திருப்போம், சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். அவங்க சொல்றாங்க இது குழந்தை மாதிரிதான், நாங்க அதை எதிர்க்கிறோம், அது எப்படி நாயை நீங்க சிறையில் அடிக்கன்னு சொல்ல, அவங்க ஒரு காப்பகத்தை வச்சு முறையா பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. நாயை பாதுகாக்கக்கூடியவர்கள் அது முறையா பாதுகாக்கணும். முறையா பாதுகாக்கக்கூடிய இல்லாத பட்சத்துல அதுக்கான நலமைப்புகள் ஏற்படுத்தப்படும், அனைத்து மக்களுக்கு பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வகையில. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க.